கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நம் நிகழ்ச்சியில் 93ஆம் வாரத்தின் சந்திப்பில் நிகழ்ந்து மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார். கர்த்தர் மிக அருமையாக இருக்கிறாரு. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னா நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ ஏசப்பா நினைச்சிட்டே போகணும். நீங்க ஏதோ நம்ம போனோமா வந்தோம்னு கூடாது. நீங்கள் எங்கே போகும்போது நீங்கள் ஏசப்பா நினச்சிக்கிட்டே நீங்கள் போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போது அவர் உங்கள் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்போ நீங்கள் ஏசப்பா நினச்சிட்டே இருக்கும்போது ஏசப்பா நினச்சிட்டே நீங்கள் போகும்போது உங்கள் வழி, உங்கள் பாதை, உங்கள் நோக்கம், உங்கள் லட்சியம் எல்லாத்தையும் அவர் செவைப்படுத்துவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அதாவது நீ உன்னை ஞானி என்று என்னாது அப்படின்னா நான் தான் தெரியுவேன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே தான், நான் எனக்கு எல்லாம் பூரா விவரம் தெரியும் அப்படின்னு உன்னை நீ ஞானி என்று என்ன அதை சொல்லி கொடுத்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்போ நம்ம கர்த்தர் நம்ம கேசப்பான் இருக்கிறாரு, அதை முதல்ல மனசில் நினச்சிக்கணும், நினைவில் வச்சுக்கிட்டு தீமை பாவம் விட்டு விலகணும். நீங்கள் தீமை விட்டு விலகும்போது உங்களுக்கு ஏசப்பா உங்க கூட இருப்பாரு. அப்படி பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம், அதுவும் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளும் ஊனமாகும் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளும் ஊனமாகும்னா ஊனமாகும்னா ஸ்ட்ராங்கு. அதாவது பார்த்தீங்கன்னா உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளும் ஊனமாகும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கும்போது ஏசப்பா உங்கள் கூடயே இருப்பார், உங்களை விட்டு போக மாட்டார். நீங்கள் கர்த்தர் வழியில் நடக்கும்போது உங்களுடைய எல்லாமே ஜெயமாக நடக்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.